ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக எப்பயும் போல் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி எம்டியாக நிறைய பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் எப்பயும் போல் நம்ம இமேஜை ஆட் பண்ணக்கூடாது. அதாவது எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி வரிசையாக நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இதில் இமேஜை வந்து நம்ம மாற்றி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அதையவே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் அந்த பீட் மார்க்லேயே ஆல்ரெடி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெம்ப்ளேட்டில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ண நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜஸ், ஸோ ஃபஸ்ட்டில் அந்த ஹீரோயின் இமேஜ், அதுக்கடுத்து நம்மளோட இமேஜ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்றே மாற்றி ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு இதை பார்த்துருந்தாலே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஆட் பண்ணால் தான் கரெக்டாக அந்தந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து இமேஜ் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எடிட் பண்ண போகிற அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசெட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட், அந்த சேக் எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 எஃபெக்ட்லேயும் நம்ம ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் என்னென்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக அந்த இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் நம்ம அந்த லேயரோட காப்பி பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பை மட்டும் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் இமேஜ், அதாவது அந்த ஹீரோயின் இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதில்ல, அந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம வீடியோட லாஸ்ட் வரை எங்கெங்கே அந்த ஹீரோயின் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணி நம்ம எப்படி காப்பி பண்ணாமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே அடுத்து 2வது இருக்க நம்ம இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க ஹீரோயின் இமேஜ், ஸோ அதே மாதிரி இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக இப்போ நீங்கள் சும்மா அந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த ஹீரோயின் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்தந்த இமேஜஸ்க்கு மட்டும் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து வீடியோட லாஸ்ட் வரை ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை நம்ம ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீது இருக்கிறது நம்மளோட இமேஜஸ் மட்டும் தான். ஸோ அந்த இமேஜ் மட்டும் அடுத்த இருக்க எஃபெக்ட்டை நம்ம இதே மாதிரியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி அந்த சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீது இருக்கிறது என்ன, இந்த லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் தான். ஸோ இந்த எஃபெக்ட்டை நம்ம அதே மாதிரி முன்னாடி என்ன பண்ணோமோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இமேஜ், ஸோ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்னன்னா அதே மாதிரி இனி மீத இருக்க நம்மளோட இமேஜஸ் எல்லாமே, அதாவது இந்த 2வது இமேஜ் இருக்குது பதில் அந்த இமேஜில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 2வது இமேஜ் டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து எங்கெங்கெல்லாம் நம்மளோட இமேஜஸ் இருக்கோ ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்துமே கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ஒரு எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வெறும் 2 எஃபெக்ட்டில் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சின்ன எஃபெக்ட்டை வச்சு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோலாம் மேக் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஈஸியாக இருக்க இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் இனி மீது இருக்குது என்ன, இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த 3 லேயர் டெம்ப்ளேட் மட்டும் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் மட்டும் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் சென்டரில் ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணி கீழே இருக்க இந்த எடிட் குரூப்பில் போங்க. போனதுக்கப்புறம் இதில் லாஸ்ட் அந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அந்த ஹீரோயின் இமேஜோ இல்லை யாரோட இமேஜோ ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க்குள்ளே ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் மேலே நம்ம ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க எஃபெக்ட்டில் போங்க. போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்துட்டு நம்ம எப்போயும் ஆட் பண்ணுற அந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் இந்த புள்ளியை பிடிச்சி இழுத்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணி இப்போ கரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரியறதுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு இதில் இந்த சென்டரில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இனி மேலே இருக்கிறது கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளோட இமேஜ் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க லேயரை டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப்பில் போங்க. போயிட்டு அந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு ஒரு பீட் மார்க் வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு
இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நான் என்னோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணக்கப்புறம் இதுலேயே அதே எஃபெக்ட். ஸோ அந்த இமேஜ் டச் பண்ணி ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு நம்ம முன்னாடி என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணமோ அதே டைல்ஸ் எஃபெக்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதோட சைஸையும் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு ஸோ இப்போ இமேஜ் டச் பண்ணி அந்த லேயருக்கு கீழே வந்து கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு செட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே கொண்டு போய் அடுத்த மீது இருக்குது பதிலாக ஒரு லேயரு. ஸோ அந்த லேயரில் வந்து ஸோ அந்த லேயரை டச் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ இப்போ அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 இதோட சைஸ் வந்து கம்மியாயிடுச்சா. ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பீட் மார்க் லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ கம்மியான அந்த லேயரை டச் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்தது கரெக்டாக பழைய மாதிரியே வந்துடும். ஸோ இதே மாதிரியே அந்த 1-2 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது வந்து இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.